ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராஜியோட குடும்பத்தினர் ராஜியை பற்றி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவும் கோபியும் நாங்கள் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நல்லா போயிட்டு வாங்கன்னு ராஜி குடும்பத்தினர் சொல்கிறாங்க. கோமதி கிட்ட மீனா சொல்கிறாங்க, பாக்யலட்சுமி குன்னக்குடிக்கு வந்துட்டாங்க. கோமதி சொல்கிறாங்க, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், மீனா நீயும் இந்த வீட்டில் தான் இருக்க, அதனால இதை பற்றி பேச வேணாம், கவலைப்படாதீங்க அத்தை, இங்கே பெரிய கலவரமே நடக்க போகுது. கோமதி, கடவுளே. கோபியும் ராதிகாவும் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எழிலும் பாக்யலட்சுமியும் காரை விட்டு இறங்குறப்ப கோபி இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. பாக்யலட்சுமி கார் டோரை திறக்கிறாங்க. அப்ப ராஜியும் கதிரும் இறங்கி வர்றாங்க. அப்ப அவங்க பாட்டி வேக வேகமா எங்களை எல்லாம் ஏன் தவிக்க விட்டு போன ராஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே பேத்திய தொட்டு பார்க்கும்போது தாலியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க பாட்டி. வடிவேலு, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ராஜியோட குடும்பத்துல எல்லாரும் திட்டுறாங்க கதிர. ராஜியோட அம்மா ஏண்டி இப்படி பண்ணுனன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப பாக்யலட்சுமி சொல்றாங்க, நான் ஒரு வேலை விஷயமா திருச்செந்தூர் போனேன், அப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். பாண்டியன் கோமதியை பார்த்து கேக்குறாங்க, என்னடி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா ஆத்தாள மகனுமா? கோமதி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்றாங்க. பாக்யலட்சுமி சொல்றாங்க, நான் சொல்றது இன்னைக்கு நடந்த விஷயத்த தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் கோமதி, கதிர், மீனாவை பார்த்தேன். அவங்க எனக்கு சமையலுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு காலையில தான் 3 பேரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த போது கதிரையும் இந்த பொண்ணையும் பார்த்தோம். கிளம்பி போன பையன் இங்க எப்படி இருக்கான்னு எனக்கு புரியல. நான் போய் பேசினேன் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. இல்ல ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் இந்த பொண்ணு வந்ததா சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் விரும்புறதா சொன்னாங்க. 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதா விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. போறதுக்கு பயந்துகிட்டு தனியா நின்னுகிட்டு இருந்தாங்க. கோமதியும் நானும் திருச்செந்தூர்ல இருந்த போது அக்கா தங்கச்சியா பழகிக்கிட்டு இருந்துட்டோம். அவங்க பையனையும் அவங்க அண்ணன் பொண்ணையும் எனக்கு விட்டுட்டு வர மனசில்ல, அதனாலதான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். திவேல், என்னம்மா இவங்க 2 பேரும் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு கதை சொல்றதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? சார், எங்க அம்மா ஒன்னும் கதையெல்லாம் சொல்லல, அம்மா சொல்றதுதான் நிஜம். சக்திவேல், டேய் உண்மைய சொல்லுடா. கதிரு, என்ன சொல்லி எங்க பிள்ளைய கூட்டிட்டு போன? சரவண பாண்டியன், என் தம்பி மேல கைய வச்சிங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்பான்னு ராஜி ராஜியோட அப்பா என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. சக்திவேல், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான்டா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடா இருக்கீங்க. அன்னைக்கு ஊருக்காரங்க மத்தியில எங்க பொண்ணை விட்டு கொடுக்காம பேசினியே, பாண்டி வச்சுட்டடா ஆப்பு எங்களுக்கு. எங்க அப்பாவையோ என் குடும்பத்தினரை பத்தியோ நீங்க பேசாதீங்க. சக்திவேல், நான் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. கதிர், இன்று 12/2/2024 திங்கட்கிழமை, தை மாதம் 29ஆம் நாள். ராசி பலன்: மேஷம் தோல்வி, ரிஷபம் மை, மிதுனம் நட்பு, கடகம் ஆர்வம், சிம்மம் அச்சம், கன்னி உற்சாகம், துலாம் அமைதி, விருச்சிகம் ஜெயம், தனுஷு சுபம், மகரம் வெற்றி, கும்பம் வாழ்வு, மீனம் நன்மை. நன்றி, நாளை சந்திப்போம்.